நம்பர் பைத்தியம் இவன மாதிரி ஆட்களை தான் டிஎம்கே வச்சுக்கிறானுங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஆட்கள் வச்சுக்கணும். நீ என்ன பண்ற நீ இந்த வேலையை மட்டும்தான் இவன் ஒருத்தர் பண்ணுகிறான் பொழுது இல்ல ஒரு ஃபுல்லா அதாவது இந்த டிவிக்கு வந்து இது நம்ம கட்சியை வந்து விமர்சிக்கிறப்ப இல்ல மத்த கட்சிகளை விமர்சிக்கிறப்ப இவனுங்க ஒண்ணு பண்ணுவானுங்களே டிஎம்கே, அந்தந்த ஜாதி ரீதியான மக்களை வச்சு விமர்சிப்பானுங்க. சோ தட் எவ்வளவு கீழ்த்தரமா அந்தந்த ஜாதி மக்களை வச்சு விமர்சிப்பானுங்க. அததான் இவனும் பண்றான். புரியுதா உங்களுக்கு? இந்த கேங் வந்து என்ன பண்ணுது, இவனை வச்சுதான் வந்து பண்ணுது அந்த ஒரு விஷயத்த மறுபடியும். விக்டிம் கார்டு தூக்குறது, அந்த எம்மா கேஸ் இருக்குல்ல, அதுவும் அப்படிதான். அந்த விக்டிம் கார்டு தூக்குறதுக்காகவே வச்சிருக்காங்க கூட. அவன் போட்டிருக்கான் பாருங்க, என்ன போட்டிருக்கான், ஆர்எஸ்எஸ் அங்கிகளை போலவே ஜாதி ரீதியாக மிரட்டுவது. என்னடா நாங்க அதுல நீ போட்ட 1.25 நிமிஷத்துல எங்கடா அதை பத்தி இல்லவே இல்லையடா. அதான் சொல்றேன், ஜாதியை பத்தி பேசுறது நீ காமி, என்ன பேசுனாங்க சம்பந்தமே இல்லாம நான் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்கறது நீங்க தானே. அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட ஆளை மேல ஏத்துறீங்க? யாரும் அவனால மேலாம் ஏத்தவே இல்லையே. அவன் கீழே நின்றுட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு மேல போட்டிருக்கோம்ல கருணாநிதியின் கல்லுக்கடை, இது அவனுக்கு இடிக்குது. அந்த கருணாநிதின்னு போடக்கூடாது அவனுக்கு, அதான் பிரச்சனை. நீங்க அந்த டைட்டில் போட்டு வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பேரு தான் சொல்லக்கூடாது அவனுக்கு அந்த பேரே பேரு சொல்றது தானே. கருணாநிதினு அசிங்கமாவா போட்டிருக்கோம், கருணாநிதின்னு கல்லுக்கடைன்னு போட்டான் அவனுக்கு என்ன பிரச்சனை? ப்ரோ ஜோசப் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க ஊழல் பத்தி எல்லாம் பேசலாம் ப்ரோ, அது அவங்களால திருப்பி பேச முடியாது இல்ல. கருணாநிதியின் வந்து சாதனை அப்படின்னு நம்ம பேசணுமா, அது வந்து அவனுக்கு அது பிடிக்கல. இல்ல அவங்க மேல ஏத்தி கேட்டா ஊழல் பத்தி கேள்வி கேளுங்க, இந்த 5 வருஷத்துல பண்ண அடிச்சதெல்லாம் அதை பத்தி கேள்வி கேளுங்க ப்ரோ. லாஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அதில் என்ன நிறைவேற்றிருக்காங்க, அதில் என்ன நிறைவேற்றல, இவ்வளவு இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னோம். ஆனால் இந்த மாதத்துல கூட அந்த 1000 ரூபாய் நிப்பாட்டாமல் பழைய ஆட்சி கொடுத்ததை கண்டினியூ பண்ணுறோம். அம்மா உணவகத்தை மறுபடியும் சரி செஞ்சு மக்களுக்கு பயனுள்ள விதமாக இருக்கணும்னு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இப்படி நம்மளும் நல்ல விஷயங்களை அடிக்கிட்டு போகலாம். அட் த சேம் டைம் இந்த கனிம வள கொள்கை, பார்ட்டி ஃபண்டு, இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசலாம். இதை பற்றி எவனாவது சிக்கினானா கேளுங்க, அதை விட்டுட்டு அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த 80s 90s பற்றிலாம் பேசுனீங்கன்னா ஏதோ ஒரு டிஃபெண்டிங் பாயிண்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க தேவையில்லாது. இந்த 5 வருஷம் பண்ணாங்க பாத்தீங்களா, இதை வச்சு கேள்வி யாரும் பேசுனது நாங்க கலாச்சிட்டு இருந்தோம் கருணாநிதிய. அவனா வந்தா வந்து வந்து டேட்டா தப்பா சொல்லலாம் அப்படின்டா. சரி, அவருக்கு வந்து பாயிண்ட் இல்லாம வளர ஆரம்பிச்சிட்டாரு அவரு, டிஃபெண்டிங் பாயிண்ட். நம்ம வந்து இந்த 5 வருஷத்துல நடந்ததை மட்டும் பேசுவோம். 5 வருஷம் நடந்த ஊழல் இதை பத்தி ஜோசப் சில பாயிண்ட்ஸ் சொன்னார். இந்த 5 வருஷத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடிங்க. அந்த 5 வருஷத்தை பத்தி தான் நம்ம ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசிட்டோமே. இப்ப பேசி என்ன பண்ண? நம்ம அந்த 2 வருஷமாவே வந்து இவனுங்க பண்ணதை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கோம். வேற என்ன பேசியிருக்கோம் சொல்லுங்க? சும்மா இப்ப என்ன இவனுங்களை வம்புல இவனுங்களுக்கு வலிக்குது வந்துடுறானுங்க. நாங்க 1900 அப்படி இருந்தோம்னு எதுக்கு எடுத்தாலும். இதுவே ஒரு பெரிய ஸ்கேம். நாங்க அந்த காலத்துல அப்படி பண்ணோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதான் இவன் 5 வருஷத்துல ஒண்ணும் பண்ணலைங்கிறதோட இதுதானே, அது ரிசல்ட் தானே. இவனால சொல்ல முடியல. 5 வருஷம்ல அவனுக்கு இத்தனை காலமா ஒண்ணுமே பண்ணல. ஓப்பனா சொல்லப்போனா இப்போ நான் என்ன சொல்றேன்னா நல்லா அவனுக்கு புரிஞ்சுக்கவேன். ஒரு மரத்தை ஓகேவா நட்டு வச்சிட்டாங்கன்னா அது வந்து காலப்போக்கில் ஒவ்வொரு டைம் வளர்ந்துக்கிட்டே வரும். இவங்க வரும்போது அதை பழம் போடுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பழமோ காயோ ஏதோ ஒன்று போடுதுன்னா பாருங்க கருணாநிதி ஆட்சியில தான் பழம் காய் இதெல்லாம் போட்டுச்சுன்னு வைங்க. ஆனால் நட்னவன் ஒருத்தன் இருப்பான். அதை நீ எதில் வேணா பொறுத்து பாரு, எஜுகேஷனில் பொறுத்து பாரு, கரெக்டாக இருக்கும். பொருத்தி பார்த்தா கரெக்டாக இருக்கும். காமராஜர் ஐயாவையே மறந்துட்டாங்க இவங்க. கல்விக்கு கண் திறந்த காமராஜர் ஐயான்னு பேரு, ஆனால் இவங்க அதை சொல்லவே மாட்டாங்க. நோட் பண்ணி பாரு, கலைஞர் தான் படிக்க வச்சாருன்னு வைங்க. கலைஞர் நட்டினதையே ஒன்று சொல்லவா? அதெல்லாம் இப்ப எல்லாம் பழமா வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டாஸ்மார்க் அது பாருங்க, அதான் சொல்றேன். டாஸ்மார்க் ஜெயலலிதா ப்ரோ. இல்ல டாஸ்மார்க்னு ஒண்ணு கொண்டு வந்தது வேணா அது பிரைவேட், இதை வந்து கவர்மெண்ட் இதை ஆக்குனது வேணா அந்த அம்மாவா இருக்கலாம். முதல்ல இந்த சாராயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஐயா தான்.
அதுக்கு முன்னாடி பிரைவேட் பாரா இல்ல இருந்தது. அதை வந்து கவர்மெண்ட் பாரா டாஸ்மார்க்னு கொண்டு வந்தது. அதுக்குன்னு வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டு ஆமா இருக்கிறது இது வந்து அல்ல அதுக்கு முன்னாடி மது விலக்கு இவங்க தான் கொண்டு வந்தாங்க. மது விலக்கு இவங்களே திருப்பி எடுத்துட்டாங்க. அதுதான் பிரைவேட் பார்க்கு ஆரம்பிச்சது இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இது என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது நடுப்புற மது விலக்கு கொண்டு வந்தாங்க. திருப்பி அவங்களே ஓபன் பண்ணிட்டாங்க. முன்னாடி நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து லைசன்ஸ் இருந்துச்சாம். நீங்க சரக்கு அடிக்கணும்னா லைசன்ஸ் வேணும். அதெல்லாம் அவங்க வந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க. எல்லாரும் குடிக்க லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னா தேவையில்ல. ஆமா அந்த மாதிரி அது வந்து அந்த கடை நீங்க வச்சுக்கலாம். வீட்டுல வந்து ஒரு பாட்டிலுக்கு மேல வச்சிருந்தாலே லைசன்ஸ் இருந்தா தான் வைக்க முடியும். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ரூல் போட்டு குடிக்க வச்சிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப போட்டா அது டிஎம்கேக்காரங்க ஆக்சுவலா நிலைமை யோசிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட கிராஜுவலா சுதந்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலா அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாற மாற அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு இப்போ சுதந்திரத்தப்ப நிறைய தடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலயும் நம்ம போ அப்படியே மாறிட்டே வந்தோம்ல. அதுதான் அதோட மாற்றம் தான் எல்லாமே. அதுல இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அவனை போடுறானோ. இல்ல தெரியாம கேக்குறேன். டாஸ்மார்க் ஒழிக்கிறேன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமா? அந்த லாக்டவுன் போட்டப்பெல்லாம் டாஸ்மார்க் திறந்தா வச்சிருந்தானுங்க. இல்ல நீங்க டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு வச்சீங்களேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை உருவாக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் மறுவாழ்வு மையங்களை கிரியேட் பண்ணணும். என்னோட கேள்வி, லாக்டவுன் போட்டப்ப மறுவாழ்வு மையத்தை திறந்து நீங்க எத்தனை பேர் செத்து எத்தனை பேர் செத்து போனாங்க நீங்க பாத்தீங்களா? ஆசிட் எடுத்து எத்தனை பேர் குடிச்சான்? சானிடைசர் எடுத்து எத்தனை பேர் குடிச்சான்? இது வந்து அப்ப டாஸ்மார்க் மூடி இருந்தா கூட பிளாக்ல எங்கேயாச்சும் சரக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை ஃபுல்லா தடை பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நரம்பு தளர்ச்சி அந்த பிரச்சனை எல்லாமே வந்துடும். லோக்கல்லே ரெடி அதான் பண்ணானுங்க. அந்த லோக்கல்ல டைம்ல ரெடி ஞாபகம் பண்ணுவான், இருக்கு. எல்லாமே லோக்கல்லே பண்ணுவான். ரெடி நீங்க அது பண்ணானுங்க. அதெல்லாம் அந்த அந்த லோக்கல்ல மரண விட்டுருங்க. இது யூடியூப பார்த்து ரெடி பண்றானுங்க. அதெல்லாம் நியூஸ் மீடியால எல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு அது. அதை கிராஜுவலா தான் பண்ணணும். டாஸ்மார்க்கை தடை பண்றது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஊருக்கு ஊருக்கு ஒரு கடை எடுத்துட்டு போகணும். இல்ல நண்பா, அப்படி அந்த பீரியட்ல எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க கேள்விக்கு கேட்கிறேன். அதாவது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லைங்கிறது வேற. அப்படி காய்ச்சி குடிச்சவன்களை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையில எத்தனை பேர் இறந்துருப்பாங்க? ஒரு 1% இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க வந்து அது வந்து கொரோனா டயத்துல மரணங்கள் அதிகமா இருந்தப்ப இது அவ்வளவா பேசு பொருள் ஆவல. இது வந்து நீங்க இப்ப சாவ ஆரம்பிச்சு நீங்க இப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊருக்கு ஒருத்தர் செத்து போனாலே பெரிய இஷ்யூ ஆயிடும். இல்ல ஜோசப், நான் சொல்றேன், இது வந்துட்டு அப்போதுல இருந்தே பெரிய பெரிய பிரச்சனையா தான். ஏன்னா வந்துட்டு நம்ம இங்க ஸ்டாப் பண்ணா கூட இந்த ஊர் நாடுகள்லாம் அதை வந்துட்டு கள்ளு சாராயமா காய்ச்சி சாராயமா காய்ச்சி விற்பனை பண்ணியிருந்தாங்க. அதுல என்னன்னா அதுல ஏதோ கலப்படம் பண்ணி இந்த ஏதோ பண்ண ஏதோ ஒண்ணு அந்த விஷயம் எல்லாம் ஏதோ ப்ரோ அதான் பாத்தி ப்ரோ. அதாவது ரொம்ப நல்லா இருக்கணும், போதை நல்லா ஏறணுங்கிறதுக்கு நிறைய கலந்துருவானுங்க. இப்போ அங்க இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் இழப்பு ஏற்படும். அப்ப யாரு தலையில விடினா அரசாங்க தலையில தான் விடியும். நீங்க வந்துட்டு இத கவனிக்காம விட்டுட்டீங்க. கள்ளுச்சாராயம் அசால்ட்டா காய்ச்சி ரூல்ஸுக்காக மெஷர்மெண்டே இல்லாம எப்படி வந்து இந்த ரூல்ஸ் போட்டீங்கன்னு வந்து அப்ப எல்லாத்துக்குமே தலைவலி இந்த விஷயத்துல. இல்ல ப்ரோ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னைக்கே எல்லாத்தையும் இழுத்து மூடணுங்கிறது என்னோட கேள்வி. நம்பர் ஆஃப் ஸ்டாப்பை குறைச்சிக்கிட்டே வரலாம். அப்படிதான் குறைச்சிட்டே வரணும். ஸ்கூல் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க கூடாது. இந்த ஜெனரேஷன்ல இருந்து மாத்திக்கிட்டே வரணும். இந்த குடி இல்ல ஐ திங்க் அந்த ஒரு சிஸ்டம் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கல்ல அந்த கார்டு இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வரலாம். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணணும்? 18 வயசு கீழே இருக்க விட குடிக்க விடக்கூடாது. அத 21 ஓகே ஃபர்ஸ்ட் 18 நம்ம பேன் பண்ணுவோம். அது ஆல்ரெடி பேன் இருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு இந்த ஜெனரேஷனை கொஞ்சம் தள்ளலாம். அது இந்த யங்கர் ஜெனரேஷன் குடிக்க ஆரம்பிச்சது தான் வந்து இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. ட்ரக்ஸ் தான் ஒரு பெரிய டாஸ்மார்க்கோட கஞ்சாவும் ட்ரக்ஸும் தான் தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை. ப்ரோ ராஜா ப்ரோ, நான் சொல்றேனே, பிராங்கா சொல்றேனே, நான் 10th படிக்கும் போது என் கிளாஸ் பசங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. இதுதான் ஸ்டாப் பண்ணணும்ன்றேன். இத ஃபர்ஸ்ட் பேன் இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் பண்ணி இத ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ணணும், கொடுக்க கூடாது. அப்பதான் வந்து இது வந்து இதாகும்.
சோஷியல் ட்ரிங்கிங் அதிகமாயிருச்சு இப்போ. அதாவது முன்னாடி வந்து ஒரு சரக்கு கடைக்கு போய் சரக்கு வாங்கணும்னா ஊரை விட்டு அந்தண்ட போய் கடையில தான் ஒருத்தன் வாங்குவான், எவனும் பாத்துறக்கூடாதுன்னு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் இதே கடையில வாங்குறான். இது எல்லாமே சோஷியல் ஆச்சு. அவனும் அங்கே தான் நிற்கிறான், நானும் இங்கே தான் நிற்கிறேன், என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லைண்ணா, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அண்ணன் வந்து டாஸ்மார்க்கை ஒழிப்போம், மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லி எந்த இதுலையும் சொல்லல, மீட்டிங்லையும் பேசல, சரிங்களா? ஆனா அப்படிப்பட்டவர் ஒருத்தர் வந்து ஒரு 2 வாரத்துல வந்து ஒரு 717 கடையே மூடி இருக்காரு, சரிங்களா? அப்ப மதுவை ஒழிப்போம், காந்தி ஜெயந்திக்குள்ள மது ஒழிப்பு இங்க நடைமுறைப்படுத்தப்படும்னு சொன்னவங்க ஏன் பண்ணல? இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்களே, அதனால பண்ணல. அப்ப இந்த மாதிரி என்னோட கேள்வி, நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா இங்க மேல ஏறி வர்றவங்கிட்ட இந்த மாதிரி அவனுக்கு பேச முடியாத அளவுக்கு பாயிண்ட் எடுத்து வைங்கன்னு என்னோட கேள்வி. இல்ல அவங்க அதுக்கு அப்பயே அவங்க விளக்கம் கொடுத்துட்றாங்கல்ல. நாங்க அந்த எலெக்ஷன்ல அதை வந்து ஒரு கோரிக்கையா வச்சா அதை மக்கள் ஏத்துக்கல, எங்களை தோக்கடிச்சிட்டாங்க, அதனால அடுத்த தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு மது ஒழிப்பு கிடையாதுன்ட்டானுவேன். அப்ப அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆமா, அவங்க எங்க மக்களோட தேவை அது இல்ல, அதனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம். அதை நாங்க சொல்லும் போது எங்களை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, அதனால வந்து நாங்க வந்து மது ஒழிப்பை வந்து நாங்க பேச விரும்பல. அதுக்கப்புறமே அந்த அந்த எலெக்ஷன் அந்த 5 வருஷத்தோட அதை விட்டாங்களே. 2016 எலெக்ஷன் வரைக்கும் தான் அதை பேசினாங்க. 2021 எலெக்ஷன்ல வந்து அது அவங்களோட இது கிடையாது. இல்ல 2021 அவர் பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவரே சொல்லி இல்லையே. 2016 அது. 2021 மது ஒழிப்பை பத்தி அவங்க எங்கேயுமே பேசல. 2016 தான் பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. இல்லைங்க, லாக்டவுன் டைம்ல தானங்க அவர் பேனர்லாம் பிடிச்சி நின்னாரு. அது வந்து லாக்டவுன்ல டாஸ்மார்க்க மூடணும்னு சொல்லி, கொரோனாவுக்கு நீங்க வந்து டாஸ்மார்க்க திறக்க கூடாது, எதுக்கு டாஸ்மார்க்க திறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப பண்ணாங்க. அப்ப அந்த யூடியூப பார்த்து குடிச்சு செத்தவங்களுக்கெல்லாம் காரணம் இவர் தானே. அப்ப இவர் போர்டு பிடிச்சாரு, அவர் நிறுத்திட்டாரு, இவங்க யூடியூப் காய்ச்சி குடிச்சாங்க. அப்ப அதுக்கு காரணம் வந்து இவர் தானா, குளத்தூர்ல தோத்தவர் தானா? அவரும் காரணம், எடப்பாடியும் காரணம், எல்லாரும் காரணம் தான். அதெல்லாம் நம்ம கொரோனா பீரியட வந்து அரசியலுக்கு வேணா பேசலாம். இங்க பாருங்க, அவனுங்க நடக்காத ஒன்னா குதிரை பேரம்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் போர்டு பிடிச்சு நின்னாரு, எடப்பாடி க்ளோஸ் பண்ணாரு, இவனுக்கு குடிச்சானுங்க, செத்தானுங்க, இதுதானே? ஆமா, இதுதானே நடந்தது. அபிஷியல் ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குல்ல. இது மாதிரி குதிரை பேரம் நடந்தது நீங்க நிரூபிங்கடா, இது மாதிரி சொல்லுங்க. இல்ல என்ன ப்ரோ, நான் பேசுனது கரெக்டு தானே? நீங்க சொன்னதுல இருந்து நான் பேசுறேன். கரெக்டு தான், கரெக்ட். ராகுல் ப்ரோ இருக்கியா? ராகுல் ப்ரோ இருக்காரா? ஏன்னா எனக்கு காமிக்கவே இல்லை. இல்ல காமிக்கல, எனக்கு மத்த எல்லாம் காமிக்குது, கோஸ்ட். சரி ஓகே. இருக்கேன். இல்ல, ஒரு நல்லதை பரப்புனா இவனும் பரப்ப மாட்டான். அவன் போட்டத டப்புன்னு ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு எடுத்தாலும் டிஎன் போலீஸ் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. டேய், ஏதாவது தப்பு இருந்தாதான்டா அவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்ல. போடுறாங்க, பாப்போம். பாஸ், நீங்க முன்னாடி காங்கிரஸ் இருக்கவங்க எல்லாருமே அவங்க ஆளுங்கட்சியா இருந்துக்கீங்க. அவங்களுக்கு இப்போ டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்களுக்கு வெறும் 15,000 ரூபாய் 12,000 ரூபாய், அதுவும் குறிப்பு போக தான் கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து சம்பளம் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட இஎம்ஐ, வண்டி, பெட்ரோல், ஏதாச்சும் ஒரு படிப்பு, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்து பண்றவங்கள 40,000 ரூபாய் இருக்கிறவங்களாலேயே சஸ்டெயின் பண்ண முடியல. 12,000 ரூபாய் வச்சிருக்கவங்க அவங்க அந்த மாதிரி ரேட்டு அது மாதிரி காசு வாங்க தான் செய்வாங்க. ஒரு சீருடையில பணியில இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் வருது. அவங்க ஆக்சுவலா இந்த டாஸ்மாக் வந்ததே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னால ஒரு 1,50,000 பேரை ரெக்ரூட் பண்ணாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதனால
ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்தாங்க. இது எல்லாருமே எம்பிஏ கிராஜுவேட், டபுள் டிகிரி ஹோல்டர்ஸ். அவங்க வர சொல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நாலேஜா இருந்தாங்க. இப்ப இந்த ஒர்க்குனால இப்படி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெமெடி எதுவுமே பண்ண மாட்டாங்களா? இந்த கேள்வி யாராச்சும் முன்னாள் மேல இருக்கவங்களுக்கு பண்றாங்க. ஏன்னா வருஷத்துக்கு 50,000 கோடி வர்றவங்களுக்கு அதுல இருந்து ஒரு இன்சென்டிவாச்சும் இந்த மாதிரி கொடுக்குறாங்களே. எது இருந்தாலும் ராங்கு தான். அது ஒரு நெசசரி ஈவல்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை பத்தி யாராச்சும் பேசுறீங்களா? இல்லைம்மா புரியல, இன்னொரு கரெக்டாக சொல்லுங்க, எனக்கு சரியா புரியல. அதாவது டாஸ்மாக்ல ஒருத்தர் ஒரு இடத்துல நல்ல சம்பளம் வாங்குறாங்கன்னா அங்க லஞ்சம் வர்றது கஷ்டம். ஒரு அளவுக்காச்சும் நிப்பாட்ட முடியும். பாட்டிலுக்கு 10 ரூபா, ஓகே பாட்டில் 20 ரூபா சொல்றவங்க அது ஓகே பொலிட்டிக்கலோட புஷ்னாலதான் அவங்க சரவணா பண்றாங்க. ப்ரோ, அது இந்த ஃபீல்டு மட்டும் இல்ல ப்ரோ, கவர்மெண்ட்ல இருக்க நிறைய ஃபீல்ட்லயே சேலரி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் பேசின வரைக்குமே ரொம்ப அதாவது லோ லெவல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் சேலரி ரொம்ப லோவா தான் இருக்கு. இதை இவங்க தான் மாத்தவே இல்லையே எவனுமே. எனக்கு மினிஸ்டரோட நீங்க பேயே இந்த ரொம்ப சொல்ற கம்மி தாங்க பாயிண்ட் நினைக்கிறேன். இல்ல இல்ல மினிஸ்டரோட நீங்க பேயே ரொம்ப 1.5 லட்ச ரூபா salary சார். 1.5 லட்ச ரூபா சார் மினிஸ்டருக்கு. எம்எல்ஏக்கு 1 லட்ச ரூபா. டிஎம்கே கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல 1 லேக்னு அப்படி சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அது அது இல்லாம பென்ஷன் கொடுக்குறாங்களா எம்எல்ஏ பென்ஷனுக்கு, அதுவும் 1 லேக்னு இப்போ என்ன கொடுக்குறாங்களோ அது அப்படியே பென்ஷனாகவும் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் ஒரு நாள் எம்எல்ஏ இருந்தாங்களோ அவங்களுக்கும் பென்ஷன் போயிட்டு தான் இருக்கு. அந்த அமௌண்ட்லாம் நிக்குது. இப்போ அதெல்லாம் கூட அதெல்லாம் விடுங்க. அது அவங்க ஜெயிச்சாங்க, அது பென்ஷன் போவாங்க. இப்போ இவங்க அதாவது அந்த ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து புஷ் பண்றாங்க, பப்ளிக்கும் அவங்கள புஷ் பண்றாங்க, பொலிட்டிஷியன்ஸும் போலீஸும் 4 சைட்ல இருந்து புஷ் பண்றாங்க. அப்படி ஒரு ப்ரெஷர்டு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அவங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கையில. இங்க முக்காவாசி பேர் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. இது வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டாங்க, இப்போ எல்லாரும் அவங்கள 1-2 பேர் அவங்க லஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இதனால தான் இவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா? கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா பேர் கவர்மெண்ட் சம்பளத்தை நம்பி கிடையாது, சரிங்களா? அதில் 80% பேர் அந்த சம்பளத்தை நம்பியே கிடையாது. நிறைய ஊழல் அதுதான் எடுத்து இப்போ போயிருச்சு, ஒரு சரிங்களா? ஜாப் இருக்குன்னா அந்த சம்பளத்தை நம்பி இல்லைன்னா ராங்கா வர்றதுன்னா அந்த ராங்கா வர்றதுனால நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த bro, ராங்கா இங்க பாருங்க, வர்றது இவ்வளவு ஸ்டாப் பண்ண ஒரே முடியும். நிமிஷம் அந்த 80%லாம் கிடையாது. நீங்க 80% கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பளத்தை நம்பி தான் இருக்கிறான். 20% வேணா நீங்க சொல்ற கதையில இருக்கலாம். நீங்க அதிகாரத்துல இருக்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வேற, கீழே வேலை பார்க்குறவன் வேற. நம்ம 80%ன்னு பொத்தாம் பொதுவா எல்லாரையும் சொல்லிடக்கூடாது. bro, இங்க பாருங்க, ஒரு டீச்சர்ஸ் வேலைக்கு லஞ்சம் கொடுத்து சேர்றவங்க வேணா இப்படி இல்லாம இருக்கலாம். இல்லை டீச்சர்ஸ்னு இல்லை, நீங்கள் எல்லாமே எடுத்துங்க. துப்புரவு தொழிலாளர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். இதில் பஸ்ஸு கண்டக்டர் ஒர்க் பண்ணுறவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேலை பார்க்குறவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். நீங்கள் ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் தான் லஞ்சம் வாங்க முடியும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் சர்வீஸுக்குன்னு நிறைய அவன் ஒரு 10 ரூபா 5 ரூபா லஞ்சம் வாங்குறத நம்ம பெரிய லஞ்சம் அதை நம்பி தான் அவன் ஃபேமிலியை ரன் பண்ணுறான்னு கிடையாது. சம்பளத்தினால நிறைய ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம பொதுவாக பேசும்போது எல்லாத்தையும் நம்ம இப்போ டாஸ்மார்க் எடுக்கும் போது 10th அதில் 2 வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. 10th முடித்தவங்க, கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, டிகிரி முடிச்சிருந்தா சூப்பர்வைசர். இது 2 குவாலிஃபிகேஷனில் தான் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. 10th மேலே படித்தவங்கள அவங்க எடுக்கல. 12th மேலே படிச்சிருந்தீங்கன்னா சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் அடுத்த ஜாப், அப்படி தான் டாஸ்மார்க்கில் வேலைக்கு எடுத்தாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இவங்க அந்த 10th படித்த குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேலரி ஈவனாக தான் இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ப்ராஃபிட் வருதுன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சம்பளத்தை ஏற்றுனா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதே கேட்டரில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல பிரச்சனை வரும். இது கவர்மெண்ட் அப்படி ஒரு விதமாக நடக்க முடியாது. அதனால தான் அந்த சேலரி அப்படி கொடுக்குறாங்க. டாஸ்மார்க்கில் இந்த கீழே இந்த லேபராக வேலை பார்க்குறான்ல அவனுக்கு பெருசாக இங்கேருந்து இந்த 10 ரூபா வாங்கி அவன் அதை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இது எல்லாமே மேல்மட்டம் வரைக்கும் சர்க்குலேட் ஆகுது. இல்ல bro, நீங்கள் ஒன்று சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா, போலீஸ் ஸ்டேஷன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, போனோன்னா அவன் ஒரு கட்டு பேப்பர் வாங்கிட்டு வாம்மா.
ஒரு கட்டு ஒரு சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் ஒரு கட்டு பேப்பர் வாங்கிட்டு வாங்க. இது எல்லா நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு இது பேனா வாங்கிட்டு வாம்மா, இங்கு வாங்கிட்டு வாம்மா, ஒரு கொயர் பேப்பர், இது எல்லாமே என்னன்னா மேலேருந்து இவங்களுக்கு வர பேப்பர் இங்கே வராது. இவன் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி ஒருத்தனை வச்சு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய காசு மேலேருந்து வராது. அது மேல் மட்டத்திலே நின்று போயிடும். இந்த ஒரு நாள் அவன் போலீஸ் ஸ்டேஷனை ரன் பண்ணுறதுக்கு அவனுக்குன்னு ஒரு செலவு இருக்குது. இந்த செலவையும் அவன் பார்க்கணும். இது ஸோ எல்லாமே நீங்கள் எல்லா கரப்ஷனையும் மேல்மட்டத்திலேருந்து நீங்கள் வர்றதுனால மேல் அடிக்கிறாங்கன்னு மட்டத்திலேருந்து நீங்கள் தான் சொல்லி மேல் இருக்கு. மட்டத்திலேருந்து தான் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். இதை நீங்கள் கீழேருந்து கரெக்ட் ஆனால் பண்ணிட்டு போக முடியாது. டாஸ்மார்க்கை நீங்கள் அப்படி எடுக்க முடியாது. டாஸ்மார்க்கில் இல்லை, இருக்க டாஸ்மார்க்கும் காசு வாங்கி அதுதான் நடக்குது. போடுறவங்க டாஸ்மார்க்கு முதற்கொண்டு கீழே ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை அதை இல்லை அவங்களால நீங்கள் கீழே நிப்பாட்ட வந்து முடியல. இல்லை கீழே 10 ரூபா வாங்கி நீங்கள் எப்படிங்க 10 ரூபாயை வந்து இதில் ஸ்வைப் பண்ணுவான்? நீங்கள் கீழே 10 ரூபா வாங்குறேன்றீங்களே, ஜிபேல எப்படி 10 ரூபா அவன் ஸ்வைப் பண்ணுவான் சேர்த்து? இந்த 10 ரூபா எங்கே போகுது மேலே? இந்த 10 கீழே ப்ரோ எடுத்தவன் இருந்தால் இந்த இது 10 ரூபா எப்படி ஜிபேல ஸ்வைப் ஆகும்? மேலே வரைக்கும் போகுதுங்க ப்ரோ, அதை நான் சொல்லலை. அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் கீழே இருக்கிறவன் அந்த காசு வாங்கி போடுறவங்க முதற்கொண்டு அந்த லாபத்தினால் அந்த அதில் வர்ற காசுனால நிறைய இல்லை வாழ்க்கையை எனக்கு வந்து தெரிஞ்சு நீங்கள் மாற்றிக்கிட்டாங்க. அதான் இன்னைக்கு ரியல் மறுபடியும் இவ்வளோ தான் நம்ம சம்பளங்கிற வர்றப்ப அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் போராடுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை இல்லை அவங்க போராட்டத்துக்கு நான் 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் டாஸ்மார்க்கில் எல்லாரும் பெரிய ஃபேமிலியெல்லாம் மாற்றிக்கலாம். அவனுக்கு என்ன ஒரு 20,000 ரூபா சம்பளம் இருக்கும். இன்னைக்கு 20,000 ரூபா இல்லை 25,000 ரூபா இருக்கும் அவனோட சம்பளம். இது வந்து மேலேருந்து தான் குறைஞ்சிட்டே வரணும். இவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ப்ரைவேட்டைஸ் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். அவனோட இந்த 10 ரூபா வாங்க வேணான்னா இவன் நிறுத்திட்டு போயிடுவான். மேலேருந்து அவனுக்கு அந்த ப்ரெஷர் வர்றதெல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கான காரணமாக இருக்கும். மேலே இருக்க அதிகாரிகள், கலெக்டர் லெவலில் இருக்க அதிகாரிகள் எல்லாம் சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு கேரளால இருக்க மாதிரி ஒரு ஆதார் கார்டு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வரலாமே சிஸ்டம். ஆதார் கண்டிப்பாக கார்டு கொண்டு மட்டும் வரலாம். ஆதார் கார்டுல கியூஆர் கோடு இருக்கு. ஆதார் கார்டு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க. உங்க பில்லு வந்து உங்க ஆதார் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா பில்லிங் வந்துடும். அதுலேயே ஒரு ஜிஎஸ்டி மாதிரி ஏதாவது ஒன்று போடுறீங்களா, அதுலேயே ஒரு எக்ஸஸ் எவ்வளோ எக்ஸஸ் இருக்கோ அந்த டேக்ஸ் எல்லாமே ரெடியாக பில்லிங்காக ஆயிரும். பில்லே இல்லாமல் ஓடினால தான் பிளாக் அவ்வளோ ஓடுது அப்படின்ட்டு கடை காட்ட முடியும். இப்போ நீங்க சரக்கு கொடுத்தீங்கன்னா பில் நம்பரு இந்த கடையில ஒரு ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொண்டு வந்தாதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு சரக்கு போகுதா, 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு சரக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அதுதான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை அதுக்கெல்லாம் உனக்கே பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் பண்ணணும். அப்ளிகேஷன்லாம் பைலட்லிங்லாம் பண்ணிட்டு ஒரு 50 ஒரு டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் தெரியல 50 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த மாதிரி கடைகள்லாம் பண்ணிட்டு பைலட்டிங் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு 2வது நாள் வந்து ஒரு நாள் நைட்ல சூப்பர்வைசர் அந்த ஜோனல் சூப்பர்வைசர் ஜோனல் வரைக்கும் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போயிட்டு எல்லாருக்கும் நம்பர்ஸ் காட்ட சொல்லும். சேல்ஸ் கரெக்டா காட்டுறதுனால பிளாக்ல ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துல நிப்பாட்டாங்க அந்த ஆப்பை. இதுல அது வந்து கடன் வாங்கி அந்த ஆப் பண்ணாங்க. அதை அப்படியே நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நீங்க ஆமா. பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நின்றுடும். சிஸ்டம்ஸ் இருக்கு, அது சேல் பண்ணாம இருக்காங்க. செயல்படுத்தினா எல்லா லூப்பின்ஸும் நின்றுடும். அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமே நடக்குது. அது இந்த லூப்பின்ஸ்ல நான் சேல்ஸ் பண்ற முக்காவாசி சேல்ஸ் வந்து இன்சென்டிவ் தான் பேஸ் பண்ணுவாங்க. சேலரியும் டிஏவும் அது இன்சென்டிவ் கரெக்டா கட்டுச்சுன்னா, அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல 100 ரூபா போட்டோம்னா 60 பைசா வந்து டிரைவருக்கும் கண்டக்டரும் கொடுப்பாங்க. அதுலதான் அவங்க டீ சாப்பிடுவாங்க, தண்ணி பாட்டில் வாங்க. சில பேர் அதை வச்சுட்டு சாப்பாடே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ நிறைய பேர் அந்த அவங்க உடம்ப வருத்தி தான் சாப்பிடுறாங்க. நம்மளாம் நினைச்சிருக்கோம் கவர்மெண்ட் வேலை அந்த வேலைலாம் வந்து ஜாப் செம்மையா இருக்கும்னு. ஆனா 18 மணி நேரம்லாம் ஓட்டிட்டு கண்ணு அப்படியே வெந்தாயிருப்பாரு அவரு. அந்த மாதிரிலாம் உழைச்சி போறாங்க. அந்த மாதிரி கிரஷ் பண்றாங்க. ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ல ரெக்ரூட்மெண்ட்டே எடுக்காம இருக்கிற வச்சே ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி இவங்களோட அதாவது 1 கோடி பாட்டில் விற்கிறாங்க ஒரு நாளைக்கு. அத கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி பண்ணாதான் வேலையாகும். அது போன ஆட்சியில நல்லாவே பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அதுலதான் வருமானம் பார்த்தாதான் வேலையாகும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க லா அண்ட் ஆர்டர் பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணாதான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட் தான் நிக்குது. இது நிறைய பேரோட பேச்சுனால நான் இது கொண்டு வந்தேன். இது ஆட்சியாளர்கள் பண்ணானா என்ன நடக்கும் தான் தெரியல.
இன்னொரு